வணக்கம். நான் கரூர் சக்தி பேசுகிறேன். போன பதிவில் சொந்த தொழில் செஞ்சு நஷ்டமான ஒரு ஜாதகர், சொந்த தொழிலில் கடன்பட்டு நிறைய நஷ்டமான அந்த ஜாதகர் பார்த்தோம். இந்த பதிவில் சொந்த தொழிலினால் லாபம் அடைஞ்சவர், சொந்த தொழிலினால் மாதம் 1 லட்சம் ரூபாய் வரை சம்பாதிக்கிறார். இவர் பிறந்தது 2/10/82 காலை 11 மணி 15 நிமிஷம், திண்டுக்கல் மாவட்டம். இவர் பிறந்தது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில். சனி திசை இருப்பு 16 வருஷம் 5 மாதம் 27 நாள் வரை. அதுவரை சனி திசை முடியும் வரையே இவருக்கு கல்வியும் சரியாக அமையல. வேலையும் எந்த ஒரு வேலையும், கல்விக்கு பிறகு வேலையும் எந்த வேலைக்கும் போகல. படித்து ஒரு 10வது வருடம் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் எந்த வேலையுமே இவருக்கு சரியாக அமையல. ஆரம்பத்தில் கொஞ்சம் நிறையவே சிரமப்பட்டார். சிறு வயதிலேயே ஹோட்டலில் ஒரு சர்வராக வேலையெல்லாம் செஞ்சார் சில வாரம். 2007-8 இந்த ஆண்டுகளில் தான் கொஞ்சம் சொந்தமாக முதலீடு போட்டு ஆரம்பித்தார். அப்போது கொஞ்சம் சுமாராக போயிட்டுருந்தது. இவருக்கு 9-10 தர்ம கர்மாதிபதி யோகம் சொல்லக்கூடிய 9-10ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் அமைஞ்சது ஒரு யோகமாக இருந்தாலும், பௌர்ணமி சந்திரன் 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்திலிருந்து லாபஸ்தானத்தை பார்ப்பது, மேலும் 5-9ஆம் அதிபதியான திரிகோணாதிபதி 4-7-10 சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானாதிபதியின் மேல் இந்த பௌர்ணமி சந்திரன் பார்வை விழுவதும், லக்னாதிபதி சனி செவ்வாய் சார பரிவர்த்தனை பெறுவதும், சனி சித்திரை 2ஆம் பாதமும் செவ்வாய் அனுசம் 4ஆம் பாதமும் இவர்களுக்குள் சார பரிவர்த்தனை பெறுவதும், இவருக்கு வீடு மனை வண்டி வாகனம் பூமி யோகம் இதெல்லாம் அமைஞ்சது. இதெல்லாம் கேது திசையில் ராகு புத்தி குரு புத்தியில் தான் அதிகமாக இதெல்லாம் அமைஞ்சது. திருமணத்துக்கு பின் தான் இவருக்கு ஒரு விபரீத ராஜயோகமாக அமைஞ்சது. நிறைய வருமானம் லாபம் இதெல்லாம் கிடச்சிது. அவருடைய மனைவியும் தொழிலில் பார்ட்னராக கூட வேலை பார்க்குறாங்க. இவருக்கு தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு ராகு சாரம் பெற்று ராகுவை பார்ப்பதும், லக்னாதிபதியும் கேந்திராதிபதியும் செவ்வாய் சனி குரு இது போன்ற கிரகம் 8ஆம் இடத்தை பார்த்து இவருக்கு விபரீத ராஜயோகத்தை கொடுத்தது. வணக்கம்.